மொத்தம் வந்து 4 பிளேட் கொடுத்துருக்காங்க. இதில் பிளேட் 1ம் 3யும் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சூழலில் மொத்தம் இருக்கக்கூடிய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் 4 இருக்கிறதுனால நம்ம வந்து மொத்தம் 3 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் -1 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ இதில் வந்து டோட்டல் வந்து 3 கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. இந்த 3 கெப்பாசிட்டன்ஸும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஆன்சருக்கு நம்ம வர முடியும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஏலேருந்து ஒரு கோடு போட்டு பிளேட்டு 2 வந்து ஃபஸ்ட்டு வரைகிறோம். ஏக்கு கீழே பார்த்தோன்னா பிளேட் 3 இருக்குது. அப்போ அது ரெண்டும் சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஆகுது. பிளேட் 3 இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா பிளேட் 4ஓட பியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆகவே வந்து பிளேட் 3க்கு வந்து 2 கோடு வரையணும். வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி வரைஞ்சிட்டோம்னாக்கா அது பிளேட் 4ஓட ஷேர் ஆகி இன்னொரு கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஏற்படுத்திடுது. அது ரெண்டுமே சீரியஸில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிளேட் 2 வந்து அப்படியே மேல் பக்கம் வந்து பிளேட் 1ஓட சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் உருவாகுது. அதுக்காக ஏலேருந்து கீழே ஒரு கோடு எடுத்து பிளேட் 2 அகைன் வரைஞ்சி ஸ்பேஸ் விட்டுட்டு பிளேட் 1 வரைகிறோம். அது 2 இடையில கெப்பாசிட்டன்ஸ். இந்த பிளேட் 1 வந்து பிளேட் 3ஓட இன்டர்கனெக்ட் ஆகிருக்கு. அதையும் நம்ம வரைஞ்சோம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் C1ம் C2வும் பேரலாக இருக்குது. கெப்பாசிட்டன்ஸ் C3 வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் அதோட சீரியஸில் இருக்குது. இப்போ பேரலாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 2Cன்னு வைக்கலாம். இந்த 2Cயோட ஒரு C வந்து சீரியஸில் இருக்குது. அப்போ 2C × C / 2C + C அது வந்து 2C / 3ன்னு வரும். ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.